இஸ்ரேலை மனித குலத்தின் சாபம் என்றும் தீய சக்தி என்றும் சாடிய பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட கருத்து சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசா, ஈரான் மற்றும் லெபனானில் இரத்த ஆறு ஓடுவதாக குறிப்பிட்ட அவர் இஸ்ரேலை முற்றாக அழிக்க வேண்டும் என்ற தொனியில் பதிவிட்டிருந்தார். அமைச்சரின் இந்த அழைப்பு அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் இதற்கு தனது அதிகாரப்பூர்வ பக்கத்தில் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. ஒருபுறம் அமெரிக்கா, ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் நடுநிலையாளராக செயற்படுவதாக கூறிக்கொண்டு மறுபுறம் ஒரு நாட்டை அழிக்க தூண்டுவது எந்த ஒரு அரசாங்கத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மூர்க்கத்தனமான செயல் என்று இஸ்ரேல் சாடியுள்ளது. இஸ்ரேலின் இந்த அதிரடி எதிர்வினையை தொடர்ந்தும் சர்வதேச ராஜதந்திர அழுத்தங்கள் காரணமாகவும் அமைச்சர் கவாஜா ஆசிப் தற்போது தனது சர்ச்சைக்குரிய பதிவை நீக்கியுள்ளார். பாகிஸ்தானில் அமெரிக்கா, ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ள நிலையில் அமைச்சரின் இந்த பேச்சு அந்த முன்னெடுப்புகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.